தேவகோட்டை சரவணன் மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் படிக்கிறோம். மதுரை வானொலி நிலையத்துக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கத்தை பகிர்ந்து கொண்டு ஆன்மீக உரையை தொடங்குகிறோம். கேட்டு இறையருளை பெறுவோமா? கேள்வியை நீ கேட்கிறாயா, நான் கேட்கட்டுமா? நீயே கேள். கந்த சஷ்டி கவசத்தை எழுதியவர் யார்? ஸ்ரீ பாலதேவார சுவாமிகள். கந்தகுரு கவசத்தை எழுதியவர் யார்? ஸ்ரீ சாந்தான சுவாமிகள். காயத்ரி மந்திரத்தை அளித்தவர் யார்? பிரம்மரிஷி ஸ்ரீ வசுவாமித்திரர். ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் என்னும் பாடலை இயற்றியவர் யார்? ஸ்ரீ அண்ணங்கராச்சாரியார். திருப்புகழ் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸ்ரீ அருணகிரிநாதர். திருமந்திரம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸ்ரீ திருமூலர். கந்த புராணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸ்ரீ கச்சியப்ப முனிவர். மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸ்ரீ குமரகுருபரர். கந்தர் அனுபூதி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸ்ரீ அருணகிரிநாதர். திருமுருகாற்றுப்படை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸ்ரீ நக்கீரர். திருவிளையாடல் புராணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். அபிராமி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸ்ரீ அபிராமி பட்டர். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? ஸ்ரீ செக்கிலார். குமாரஸ்தவம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஸ்ரீ மத்பாமன் குமர குருதாச சுவாமிகள். நம்மாரை தேவங்களை தொகுத்தவர் யார்? ஸ்ரீ வேத விசேஷர். தெய்வ மணிமாலையை எழுதியவர் யார்? ஸ்ரீ ராமலிங்க அடிகளார். யோகாசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஸ்ரீ பதஞ்சலி முனிவர். திருப்பாவை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸ்ரீ ஆண்டாள். திருவம்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஸ்ரீ மாணிக்கவாசகர். ஸ்ரீ ஹனுமான் சாலிசா பாடலை இயற்றியவர் யார்? ஸ்ரீ துளசிதாசர். நன்றி.